அன்பிற்கினிய நண்பர்களுக்கு நாகராஜனின் காலை வணக்கம். நண்பர்களே, இந்த கதையை முகநூலில் படித்தபோது இப்படிப்பட்ட மனிதர்களும் இருப்பார்களா என்று வியந்தேன். இது ஒரு கதை என்றாலும் கூட எதையும் எதிர்பாராமல் ஆபத்துக்கு உதவும் அற்புத மனிதர்கள் அத்தி பூத்தாற்போல் இருக்கிறார்கள் என்ற நினைப்பே மனிதம் உயிர்ப்புடன் இருக்கிறது என்ற நம்பிக்கை தருகிறது. நண்பர்கள், நெருங்கிய உறவுகள் இக்கட்டில் உதவுவதை பார்த்து வியக்கும் நாம் இந்த கதையில் வரும் மாந்தர்களை, அதுவும் யாவரும் உறவினரே என்று பறந்து விரியும் மனப்பாங்கை நினைத்தால் நெஞ்சு நெகிழ்கிறது. ஒருவேளை எனக்குத்தான் இந்த மன நெகிழ்வு இருக்கிறதோ, உங்களுக்கும் இருக்குமோ என்பதை இந்த கதையை படித்துவிட்டு சொல்லுங்களேன். கதை துவங்குமிடம் ஒரு வங்கி கிளை. ஸ்ரீஜித் ஆனந்த் இவர்தான் கதாநாயகர், முதன்மை கதாபாத்திரம். வங்கியில் வீட்டுக்கடன் செலுத்துவதற்காக சலானை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அப்போது வங்கி மேலாளரின் அறையில் இருந்து ஒரு குரல் கேட்கின்றன. கடன் கேட்டு கெஞ்சும் ஒரு பெண் குரலும், ஏற்கனவே வழங்கிய கடன் நிலுவை இருப்பதால் மேலும் கடன் தர முடியாதென்ற கண்டிப்பான மேலாளரின் குரலும் காதில் விழுகிறது. சற்று நேரத்தில் மேலாளரின் கதவை திறந்து கொண்டு மகளின் இதய அறுவை சிகிச்சைக்கு பணம் கிடைக்காமல் கவலையுடன் வெளியே வரும் ஒரு தாயையும் மகளையும், அவள் பெயர் சாரு, பார்க்கிறார். சாருவின் பூனை கண்கள் மற்றும் செம்பருத்தி நிற முடி ஸ்ரீஜித்தின் மனதில் உருவான காஷ்மீரா என்ற பாத்திரத்தை நினைவுபடுத்துகின்றன. அந்த பெண்ணின் கண்களில் நிழலாடும் சோகம் ஸ்ரீஜித் மனதை பிசைகிறது. அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என மனம் துடிக்கிறது. வங்கி மேலாளரிடம் சென்று மிகவும் கெஞ்சி அவர்கள் வீட்டு விலாசத்தை கேட்டு பெற்றுக்கொள்கிறார் ஸ்ரீஜித். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவர்களின் வீட்டிற்கு தனது பழைய மோட்டார் சைக்கிளில் செல்கிறார். அங்கு சாருவின் தந்தை இறந்துவிட்டதையும், சாரு ஒரு திறமையான பாடகி என்பதையும், இந்த இதய அறுவை சிகிச்சை செய்தால் தான் அவர் பிழைக்க முடியும் என்பதையும் அறிகிறார். சாருவின் அறுவை சிகிச்சைக்கு இன்னும் 2 லட்சம் ரூபாய் தேவை என்பதை அறிந்த ஸ்ரீஜித் தான் புல்லட் வாங்க சேமித்து வைத்திருக்கும் 1,18,000 ரூபாயை கொடுத்து உதவுவதாக உறுதியளித்துவிட்டு வீட்டுக்கு வருகிறார். வீட்டிற்கு வந்து தான் சேமித்த பணம் வைத்திருக்கும் பெட்டியில் உள்ள பணத்தை எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே வந்த அன்னையிடம் தான் புல்லட் வாங்கும் திட்டத்தை ஒத்தி வைத்து விட்டதாகவும், சாருவின் இதய சிகிச்சைக்காக உதவப் போவதையும் எடுத்துச் சொல்லி மீதம் தேவைப்படும் பணத்தை தாயிடமே கேட்கிறார். ஸ்ரீஜித் அவரது தந்தை போன்றே மற்றவருக்கு உதவி செய்யும் மாண்பு மனம் கண்டு உருகிய அவரது தாய் தன் வளையல்களை கழற்றி கொடுக்கிறாள். தனது கணவரும் ஸ்ரீஜித்தின் தந்தை இதுபோன்றே பிறருக்கு உதவியர் என்பதை மகனுக்கு நினைவுபடுத்துகிறார். தாயின் உதவியுடன் ஸ்ரீஜித் மீதி பணத்தையும் திரட்டி சாருவின் அம்மாவிடம் இதய சிகிச்சைக்காக கொடுக்கிறார். காட்சி மாறுகிறது. காலப்போக்கில் சாரு குணமடைந்து படிப்பிலும் பாட்டிலும் முன்னேறுகிறாள். ஒரு நாள் ஸ்ரீஜித் வீட்டு முற்றத்தில் ஒரு புத்தம் புதிய புல்லட் பைக் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை வியப்புடன் பார்க்கிறார் ஸ்ரீஜித். புல்லட்டின் முகப்பிலே ஒரு அட்டையிலே அன்புடன் ஸ்ரீ அண்ணனுக்கு காஷ்மீரா என்ற வாசகம் இருக்கிறது. சாரு ஒரு திரைப்படத்தில் பாட வாய்ப்பு பெற்று அந்த அட்வான்ஸ் பணத்தில்தான் ஸ்ரீஜித்தின் கனவான புல்லட் பைக்கை வாங்கி தந்திருக்கிறாள். ஸ்ரீஜித் போனில் அவளிடம் பேசும்போது அவள் நன்றியுடனும் அன்புடனும் நெகிழ்ந்து பேசுகிறாள். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஸ்ரீஜித் அன்னையின் கண்கள் பனிக்கின்றன, நீர் தழும்புகின்றன. ஸ்ரீஜித் அந்த மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஒரு மனம் நிறைவான சவாரியில் காற்றில் மிதந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்போது எங்கேயோ ஒலித்த குரல் ஒன்று, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன்
தெய்வமாகலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். குணம் குணம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். எங்கேயோ ஒலித்த குரல் ஒன்று, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும்போது வள்ளலாகலாம் என்று எப்போதோ எந்த காரணத்தினாலோ பாடிய பாட்டு இப்போது உயிராக, வெறும் பாட்டாக அல்ல, தேவ வாக்காக, வேதமாக ஒலிக்கிறது. என்ன நண்பர்களே, கதை எப்படி இருக்கிறது? தேவைப்படும் நேரத்தில் உதவும் எவரும் தெய்வம்தானே. இத்துடன் இந்த கதையை நிறைவு செய்வோம். அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறும் நட்புடன் நாகராஜன். வணக்கம்.